வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக செவ்வாய் பகவானை பார்ப்போங்க. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி. அவர் 12வது ராசியில் தான் இந்த மாதம் இருப்பார். அதனால் வரவினம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அதாவது பண வரவு நல்லாயிருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடச்சி பணம் வரலாம். சம்பள பாக்கி வராதவங்களுக்கு சம்பள பாக்கி வந்துடும். யார்கிட்ட போய் கடன் கேட்டாலும் கிடைக்கும், பேங்க்ல லோன் கேட்டாலும் கிடைக்கும். இப்படி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவு இருக்குங்க. ஆனால் வர்ற பணம் செலவாயிடும். அந்த பணத்தை நம்மளால் மிச்சம் பண்ண முடியாது, சரிங்களா? அதனால் செலவுகள் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் வருமானம் வரும், பிரச்சனை இல்லை. செப்டம்பர் 14க்கு அப்புறம் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்துடுவார். ராசிக்கு வர்ற நேரம் கோபதாபம் நிறையா இருக்கும், டென்ஷன் நிறையா இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருக்க கற்றுக்கணும். அதே மாதிரி ஏதாவது இந்த ஸ்டேஷன் பிரச்சனை அந்த மாதிரிலாம், போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை அந்த மாதிரிலாம் கூட ஒரு சிலருக்கு உருவாகும். கவனமாக தான் இருக்கணும். அது போக சொத்து சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் வரும். சொத்து சம்மந்தப்பட்ட எண்ணங்கள்னால் ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும், விற்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் வரும். அந்த மாதிரி எதுவும் வாங்கணும் அல்லது கொடுக்கணும் அப்படின்னா நம்மளால் கொடுக்க முடியும். பொதுவாக அந்த ஒரு சிலருக்கு திடீர்னு ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும். அது கோவப்படுத்துகிற மாதிரியோ அல்லது வருத்தப்படுற மாதிரியோ கூட இருக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாக தான் அந்த விஷயங்களை சமாளிக்கணும். அப்படின்னா தான் அதை நம்மளால் சரியாக சமாளிக்க முடியும். திருமண பாக்கியம் இல்லாதவங்களுக்கு திருமண பாக்கியத்தை கொடுக்கும். இப்போ நீண்ட நாளாக கல்யாணம் ஆகாமல் சில பொண்ணுங்க இருப்பாங்க, பசங்க இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் திருமண முயற்சிகள் இந்த காலத்தில் எடுக்கிற போது ஒன்று பொண்ணு கிடச்சிரும், இல்லைன்னா பையன் கிடச்சிரும். அப்படி அதன் மூலமாக திருமணம் உறுதிப்படுத்தப்படும். இல்லைன்னா சிலருக்கு திருமணமே கூட இந்த ஆவணி மாதம் அதில் நடக்கலாம். அப்படி தான் இருக்குது. சூரிய பகவான் வேற உங்களுக்கு ராசிக்கு 11வது ராசியில் இருக்காரு. நல்லது தான். 11வது ராசியில் சூரியன் இருக்கிறது. அரசாங்க உதவிகள் கிடைக்கும், அரசியல்வாதிகளினுடைய உதவிகள் கிடைக்கும், அரசாங்க அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பு சிலருக்கு கிடைக்கும். பேரு புகழ் எல்லாம் கூட கிடைக்கிறது கூடிய ஒரு யோகம் இருக்கும். எண்ணங்கள் ஈடேறும். அதே மாதிரி நோய் நொடிகள் இருந்தால் அந்த நோய் நொடிகள் நமக்கு நிவர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பு நமக்கு இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஆவணி மாதத்தில் ஏதாவது ஒரு வகையில் இந்த துளாராசிக்காரவங்களுக்கு, உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு அந்த கெட்ட பேருன்னு சொல்கிறோம்ல, அவப்பேரு அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வர்றதுக்குடைய ஒரு சந்தர்ப்பமும் இருக்கும். கவனமாக இருக்கணும். நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சாலோ அல்லது உங்கள் வீட்டில் யாராவது ஏதாவது ஒரு தவறு செஞ்சாலோ அந்த தவறுகள் வெளிப்பற்றும், வெளியில் தெரிஞ்சிடும். அதன் மூலமாக நமக்கு கெட்ட பேர் வர்றதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ல் தான் இருக்குது. புதன் 10ல் இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு கல்வி நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறது, சிலருக்கு அக்கௌண்ட்ஸ் துறை, இந்த ஆடிட்டிங் துறை எல்லாம் இருக்குல்ல, அது மீடியா சம்மந்தப்பட்ட துறையிலெல்லாம் வேலை கிடைக்கிறது கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே புதன் பகவான் ஆகஸ்ட் 25ஆம் தேதி சிம்ம ராசிக்கு வந்துடுவார். சிம்ம ராசிக்கு வந்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும். நீங்கள் படிக்கணும்னா படிக்கலாம். அதே மாதிரி கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்லதொரு வாழ்க்கை கிடைக்குங்க. ஏதாவது ஒரு உதவியெல்லாம் கிடைக்கும். யாராவது ஒருத்தர் வருவாங்க உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்ய. அதனால் கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நிறையா இருக்கும். 9வது இடத்துல சுக்கிரன் இருக்குது. பொதுவாக 9வது இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது. 8ஆம் அதிபதி போய் 9வது இடத்துல இருக்கும்போது அப்பாவுக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு வகையில் கருத்து வேறுபாடுகள் வரும். அப்படி கருத்து வேறுபாடுகள் வரலன்னா அப்பாவுக்கு ஏதாவது கொஞ்சம் உடல் நலக்குறை ஏற்படுறதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்கும். சுக்கிர பகவான் ஆகஸ்ட் 21ஆம் தேதி 10வது ராசிக்கு வேற வந்துடுவார். அதனால சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்கும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் தொந்தரவு உருவாகும். அதே மாதிரி இப்போ சமீப காலமாக பாருங்களேன், கடந்த ஏப்ரல் மாதத்துக்கு மேலேயே வேலை பார்க்குறவங்கள பொறுத்தளவு எங்கே வேலை பார்க்குறோமோ அங்கே நிம்மதியாக வேலை பார்க்க தோணாது. எப்போ பாருங்கள் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வெளியில் போயிடுவோமா, வேறு இடத்துக்கு வேலைக்கு போவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல ஒரு திருப்தி இருக்காது. அதனால் வேறு நிறுவனத்துக்கு நம்ம போவோம் அப்படிங்கிற எண்ணங்கள் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் மாறிக்கிறது நல்லது. அப்படியே மாறலைனாலும் ஒரு சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டுரும். அதனால் அந்த மாதிரி மாறணுங்கிற எண்ணம் வந்தால் மாறிடணும். மாறலைன்னா பிரச்சனை, சரிங்களா? சரி. ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கும். அது கடந்த காலத்தில் தேவையில்லாத இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டிருப்பாங்க. இப்போ மறுபடியும் நம்ம விரும்பின மாதிரியான இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லலாம் சிலர் கேட்பாங்க.
அவங்களுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது கூட ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபருக்காக இப்போ வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணலாம். வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஏன்னா இந்த கிரகம் வந்து வெளிநாடு போகிறதுக்குடைய கிரகம், வெளி மாநிலங்கள் போகிறதுக்குடைய கிரகம், ரொம்ப லாங்காக தூரமாக போய் வேலை பார்க்குறதுக்குடைய கிரகம். அதனால் அதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு உருவாகும். இப்போ விசா வேணுமா கிடைக்கும். அதே மாதிரி பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே நடக்கும். ஆக வெளிநாடு படிக்கவும் போகலாம், வேலைக்கும் போகலாம். உங்களுக்கு அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு விசா கிடைக்கிறது, பிஆர் கிடைக்கிறது அதெல்லாம் கூட கிடைக்கும். அதனால் குரு பகவான் 9ல் இருந்தால் சகல பாக்கியங்கள் ஏற்படணுங்கிற ஒரு விதி இருக்குது. சகல பாக்கியம் ஏற்படும். பொருளாதார தட்டுப்பாடெல்லாம் விலகிடும். கடன் காட்சியெல்லாம் விலகும். அதனால் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு காலம்தான் இந்த காலம். புத்திரஸ்தானத்தில் மட்டும் தொந்தரவு வரும். புத்திரஸ்தானத்தில் தொந்தரவு அப்படின்னா பொதுவாக குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்திருக்கவங்க பிள்ளைங்க பெரியவங்களாக இருந்தால் அவங்க வந்து வண்டி வாகனத்தில் பார்த்து போகணும். ஏன்னா வண்டி வாகனத்தில் வந்து உங்களுடைய குழந்தைகள் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் ஆபத்து இருக்கும். அதனால் கீழே விழுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கும். அது இன்னி ஒரு அடுத்த வருஷம் 2026 ஏப்ரல் வரைக்குமே அந்த மாதிரி இருக்கும். அதனால் வாகன போக்குவரத்தில் உங்கள் பிள்ளைகளை வந்து கவனமாக போக சொல்லணும். இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையில் கீழே விழுந்துட்டு வந்துடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் அடிபடுற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். அது ஒன்று தான் தொந்தரவு. மற்றபடி உங்களுக்கு கிரக அமைப்புகள் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது. அதனால் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.